அண்ணா அவர்களின் 117வது ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செம்மஞ்சேரி 200வது வட்டக்கழக செயலாளர் லயன் ஆர் நாகராஜ் அவர்களின் தலைமையில் சென்னை OMR ராஜீவ்காந்தி சாலையில் 15/9/2025 திங்கட்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக கழக நிர்வாகிகளாகிய வி தனசேகர், டி ரவி, என் குருசாமி, SP ஹரி, மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் என் அனீஷ், பெருநகர சென்னை மாநகராட்சி 200வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏ முருகேசன், வட்டக்கழக நிர்வாகிகள் எம் சங்கர், எஸ் முருகன், ஜி ராஜேந்திரன், கே புஷ்பா குப்புசாமி, பகுதி பிரதிநிதிகள் எஸ் தேவேந்திரன், KP சேகர், டி ராஜு, எம் முனுசாமி, எம் அருள் பிரகாசம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர், மாணவர் அணியினர், கழகத்தின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வட்டத்திற்குட்பட்ட அனைத்து பாகங்களிலும் பேரறிஞர் அண்ணாவின் படம் வைக்கப்பட்டு மலர் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள், காலை சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டதுடன் தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு என 5 தீர்மானங்கள் ஏற்கப்பட்டது. தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய பணிகள் இன்னும் பல தலைமுறைகளை கடந்து எழுச்சியுடன் தலைநிமிர்ந்து நிற்கும் என நன்றியுடன் வணங்குகிறோம். அண்ணாவின் புகழ் வாழ்க. 200வது வட்டம் திமுக கழகம், செம்மஞ்சேரி. ஆணைக்கேற்க 5 உறுதிமொழிகளை ஏற்கப்படுகிறது. அவை தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன். 1 கோடிக்கும் மேற்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு குடும்பங்களின் 5 தீர்மானங்கள். 1. நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவரையறைக்கு எதிராக போராடுவேன். 2. நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். 3. நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். 4. நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். 5. நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன்.